வணக்கம் நேயர்களே, ஆதார் அட்டை குறித்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேயர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பல்வேறு விதமான சந்தேகங்களை தீர்க்க இருக்கிறோம். அதற்கு அவர்களுடைய பதிலுக்கு விளக்கங்கள் அடைய போகிறது. அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறையினுடைய இணை இயக்குனர் கிருஷ்ணராவ். வணக்கம் சார். சார், முதல் ஆதார் அட்டை அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய ஆதார் அட்டைனா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆதார் அட்டை ஆரம்பிக்கிறது ஆக்சுவலா 2004 மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் 13 தாலுக்குல இந்தியாவில் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு பொறுத்தவரையில் திருவாடனை தாலுக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்கள் பண்ணியிருந்தோம். அது பண்ணிட்டு எல்லாருக்குமே அடையாள அட்டை இஷ்யூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சென்சஸ் வரதுக்கு முன்னாடி பாம்பே பிளாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு எல்லா பப்ளிக்கு இங்க ஒரு அடையாள அட்டை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அது ஒரு நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் என்டர் பண்றதுக்காக 2011 சென்சஸ்க்காக நாங்க 2010 ஹவுஸ் லிஸ்டிங் பண்ணியிருந்தோம் ஜூன் ஜூலைல. அந்த ஹவுஸ் லிஸ்டிங் முடிச்ச உடனே இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டரோட டேட்டா நாங்க தமிழ்நாட்டில் கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிஜிஸ்டர் கேன்வாஸ் பண்ணும்போது 1,83,00,000 குடும்பம் நாங்க கேன்வாஸ் பண்ணியிருந்தோம். அத்தனை ஃபார்மை நாங்க கலெக்ட் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி அந்த டோட்டல் ஃபார்ம்ஸ் ஒரு 11 மந்த்ஸுக்குள்ள 6 சென்டர்ல தமிழ்நாடு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட்டா யூஐடி சாப்ட்வேர்ல டேட்டா என்ட்ரி பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம். அந்த டேட்டா வச்சுதான் நாங்க நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் மூலமா பயோமெட்ரி எடுக்கிறோம். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்பிஆர் சொல்லக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் இந்த அடையாளங்களை இந்த இதெல்லாம் ஏற்றுறீங்க அப்படிங்கிறது முதலாக நம்ம கால வந்திருக்கிறாங்க உமா தாம்பரத்துல இருந்து. உமா, நீங்க கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், நாங்க தாம்பரம் பக்கத்துல மாடம்பாக்கத்துல இருந்து பேசுறோம். 2010ல சென்சஸ் எடுத்தாங்க. நாங்க ஒரு ஏரியால இருந்தோம், பக்கத்து ஏரியால எங்க மாமியார் வீட்டுல இருந்தாங்க. ஆனா நாங்க அடுத்த இது சென்சஸ் போட்டோ எடுக்கிறப்போ நாங்க போல. இப்போ புதுசா எடுக்கணும் என்னென்ன தேவை சார்? இப்போ நீங்க 2010 எடுக்கும்போது உங்களுக்கு அடையாள என்பிஆர் மூலமா ரிசிப்ட் கொடுத்திருக்கோம். அந்த ரிசிப்ட் இருக்கிற இடத்துல நீங்க போய் பயோமெட்ரி எடுக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல நீங்க இல்லைன்னா வேற இடத்துக்கு மாறி இருந்தா புது இடத்துல புது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அங்கே பயோமெட்ரி எடுக்கலாம். ஓகே, தொடர்ந்து நாமக்கல்ல இருந்து பரமசிவம் அப்படிங்கிற நேயர் நம்மோட இணைப்புல இருக்காரு. பரமசிவம், கேளுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார் சொல்லுங்க. ஹலோ. கேளுங்க பரமசிவம். ஹலோ சார். தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நான் ஷார்ஜால இருக்கேன் சார். வந்துட்டு 6 வருஷம் ஆச்சுங்க சார். துபாய் ஷார்ஜா. சொல்லுங்க, தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, தொடர்ந்து பேசுங்க நீங்க. சார், நான் வந்துட்டு 6 வருஷம் ஆச்சுங்க சார். இப்போ என் குழந்தை மனைவிக்கெல்லாம் வந்துட்டு ஆதார் அட்டை எடுத்துருக்காங்க சார். நான் இதுவரை எடுக்கவே இல்லைங்க சார். அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா சார்? நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நாகர்கோவில் இருக்கீங்களா, வேற எங்க இருக்கீங்க? நாமக்கல்ல இருக்கீங்களா, வேற எங்க இருக்கீங்களா? நாமக்கல் மாவட்டம் வேலூர். நாமக்கல் மாவட்டம் சார், வேலூர் சார். ஓகே, நான் இங்க துபாய் ஷார்ஜால இருக்கேன் சார். ஓகே, எத்தனை வருஷமா இருக்கீங்க அந்த இடத்துல? இது 6 வருஷமா இருக்குங்க சார். அப்போ நீங்க 2010 சென்சஸ் எடுக்கும் போது இருந்தீங்களா? இல்லைங்க சார், அந்த டயத்துல நான் இங்க நீங்க இருக்கிற கிராமத்துக்கு வர தாலுகா ஆபீஸ்ல நீங்க முகாம் பர்மனன்ட் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பர்மனன்ட் சென்டர் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஃபில்அப் பண்ண இங்க கொடுத்தீங்களா ஒரு 4 or 5 டேஸ்ல உங்களுக்கு பயோமெட்ரி எடுக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. பயோமெட்ரி எடுத்துட்டு ஆதார் வாங்கிக்கலாம். தொடர்ந்து நம்மோட கோவையில இருந்து ருக்குமணி அப்படிங்கிற நேயர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ருக்குமணி, உங்களுடைய கேள்வி என்ன, கேளுங்க சார் கிட்ட. சார், எங்க ஏரியாவுக்கு வரும்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்க்ளூட் ஆகலைங்க எங்க பேரு. நாங்க இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த லிஸ்ட்ல இருந்தோம்னா தான் ஆதார் அட்டை எடுக்கிறதுக்கு முடியுங்களா, இல்ல வேற ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு ஆதார் அட்டை வாங்கிக்க முடியுங்களா? இப்ப நீங்க புதுசா ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில்அப் பண்ணி அங்க கொடுத்துட்டு நீங்க பயோமெட்ரி எடுத்துக்கலாமா? முகாம் போடும்போது நாங்க போய்க்கணுங்களா? முகாம் போகல. இப்போ அந்த தாலுக் சென்டர்ல நாங்க பர்மனன்ட் என்பிஆர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த தாலுகா சென்டருக்கு போயிட்டு நீங்க ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அங்க கொடுத்தீங்களா 4-5 நாள்ல டேட்டா என்ட்ரி பண்ணி உங்களுக்கு பயோமெட்ரி கூப்பிடுவாங்க. அதுக்கு கூப்பிட்டு பயோமெட்ரி எடுத்துக்கலாம்.
ஓகே, தொடர்ந்து ருக்மிணி தொடர்ந்து இந்த நேயர்கள் தொடர்ந்து தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், என்னென்ன ஆவணங்கள் இது பதிவு செய்யணும்னா அதை கொண்டு போகணுங்கிறது சொல்லுங்க. நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் மூலமா ஒரு 14 காலம் நாங்க கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். அந்த 14 காலம் வச்சுதான் நாங்க டேட்டா என்ட்ரி பண்ணி பயோமெட்ரிக் ரெடி பண்ணிட்டு இந்த ஐரிஸ், பிங்கர் பிரிண்ட், போட்டோகிராஃப் எடுக்கிறோம். இது இல்லாம நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ரிக்வெஸ்ட் மூலமா அவங்ககிட்ட இருக்க ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் நம்பர், தட் இஸ் பேன் நம்பர், எலெக்ஷன் கார்டு, என்னென்ன அவங்ககிட்ட இருக்கோ அது எடுத்துன்னு வந்தீங்களா அவங்க நாங்க நம்பர் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரிஜினல் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். கண்டிப்பா. இப்போ ரேஷன் கார்டு எல்லாம் வந்ததுன்னா அதன் மூலமாக பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆதார் அட்டையினால என்ன யூஸ்? இந்த ஆதார் அட்டை மூலமா ஆதார் அட்டை என்ன இதுக்கு யூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இதுவரையிலும் சொல்ல முடியல. ஆதார் அட்டை இருந்தா இது இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் இப்போ ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி யூஐடி ஆதார் நம்பர் இருந்தா நீங்க எல்பிஜி மானியம் வாங்கலாம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இது யூசேஜ் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பப்போ அவங்க அனௌன்ஸ் பண்றது பேஸ் பண்ணி தான் அதோட யூசேஜ் நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு குமாரபாளையத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார் வணக்கம் சார், நான் குமாரபாளையத்தில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார். சார் எங்க குமாரபாளையத்துல எங்களுக்குலாம் ஆதார் அட்டை என்ன வழங்கப்படவில்லைங்க சார். ஆக நாங்க இப்ப கேஸ் புக்கிங் பண்றதுக்கு ஆதார் அட்டை எல்லாம் கேக்குறாங்க சார். இப்ப நாங்க ஆதார் அட்டை இல்லாமயே நாங்க பேங்க் பாஸ்புக் கொடுத்து நாங்க எப்பவும் போல நாங்க கேஸ் வாங்கிக்கலாங்களா, இல்ல எங்களுக்கு முகாம்ல நாங்க போய் பதிவு பண்ணிக்கலாங்களா? எங்களுக்கு விளக்கம் தெரியலங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். இதுவரையிலும் எல்பிஜிக்கு நீங்க புக் பண்றதுக்காக ஆதார் இருந்தா தான் புக் பண்ணணும்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் பிரகாரம் நீங்க ஒரு ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மானியம் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. பட் அது சுப்ரீம் கோர்ட் நீங்க எல்லாருக்குமே ஆதார் இஷ்யூ பண்ணாம நீங்க இந்த மாதிரி கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல. இதுவரையில யாராருக்கு ஆதார் இருக்கோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் சொல்லியிருக்காங்களே தவிர மானியம் சொல்றதுக்கு அவங்க அப்ஜெக்ஷன் இன்னும் சொல்லல. பட் இது பொறுத்தவரை எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை. பட் ஆதார் இஷ்யூ பண்றது தான் என்னோட டியூட்டி. கண்டிப்பா. ஸ்ரீனிவாசன் தொடர்ந்து இப்ப ராஜலட்சுமிங்கிறவங்க சென்னையில இருந்து நம்மளுடைய நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. ராஜலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன? கிருஷ்ணராவ் சட்ட கேளுங்க. ராஜலட்சுமி, நீங்க பேசலாம், பேசுங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். இப்போ அவங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். திருப்பி லைன்ல வருவாங்க. இந்த நேரத்தில் இந்தியாவில் கிட்டத்தட்ட மொத்தம் 71.36 கோடி ஆதார் அட்டை இதுவரைக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 4.73 கோடி 4.73 crores டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான முழு வீச்சில் செயல்படுறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்தவரை சார் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் மூலமா நாங்க எடுத்த கணக்கு பிரகாரம் 7,11,00,000 பாப்புலேஷன் இருக்கு. அதுல இதுவரையிலும் 5 கோடி 1,50,000 பேருக்கு நாங்க பயோமெட்ரிக் கவர் பண்ணிருக்கோம். இந்த 5 கோடி 1,50,000 4,73,00,000 பேருக்கு ஆதார் நம்பர் ஜெனரேட் பண்ணி இஷ்யூ பண்ணிருக்கோம். இந்த பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இப்போ நவம்பர் 2011 இருந்து பயோமெட்ரிக் பண்ணிட்டே இருக்கோம். தமிழ்நாடுல கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிய போகுது. இதுவரை 74.34% கவர் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு. பேலன்ஸ் பாப்புலேஷன் கவர் பண்றதுக்கு நாங்க நவம்பர் 1 இருந்து பர்மனன்ட் என்பிஆர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 470 சென்டர் தமிழ்நாடுல ஆரம்பிச்சிருக்கோம். 470 சென்டர் எல்லா தாலுகா ஆபீஸ்ல இருக்கும், முனிசிபல் ஆபீஸ்ல இருக்கும், கார்பரேஷன் ஜோன் ஆபீஸ்ல ஒரு சென்டர் ஆரம்பிச்சுட்டு நாங்க இந்த விடுபட்டவங்களை அதுல கவர் பண்றதுக்காக நாங்க பர்மனன்ட் என்பிஆர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். சென்னை பொறுத்தவரையில 15 ஜோன்ல 15 சென்டர், 35 யூனிட் ஆபீஸ்ல 35 சென்டர். அது இல்லாம நாங்க அது எழிலகத்துல ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். 51 சென்டர் சென்னைக்கு அலாட் பண்ணிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 44-45 சென்டர் ஆரம்பிச்சு பணி நடந்துட்டே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க 429 சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். விடுபட்டவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அங்க கவர் பண்ணும்போது விடுபட்டவங்க இந்த 400 இப்போ ஆரம்பிச்சிருக்க பர்மனன்ட் சென்டருக்கு போய் அவங்க பதிவு பண்ணிட்டு ஆதார் அட்டை வாங்கலாம். இந்த விடுபட்ட இடங்கள் போய் சந்திக்கணும்னு சொல்றீங்களே, அவங்கள தொடர்பு கொண்டாந்தா எந்தெந்த இடங்கிறத எப்படி பாக்குறது? இதுவும் இணையதளம் மூலமா பாக்கலாம். ரூரல் ஏரியானா தாலுகா ஆபீஸ் தான் போகணும். அர்பன் ஏரியானா முனிசிபாலிட்டினா முனிசிபல் ஆபீஸ்ல ஒரு சென்டர், அதே கார்பரேஷன் ஜோன் ஆபீஸ்ல ஒரு சென்டர் வச்சிருக்கோம். ஒன்லி அது செப்பரேட்டா சென்னைக்கு பொறுத்தவரையிலும் யூனிட் ஆபீஸ்ல ஒன்னு சென்டர் வச்சிருக்கோம். 3 வார்டு ஒரு யூனிட் ஆபீஸா இருக்கு சென்னையில. அங்கே ஒரு சென்டர் இருக்கு. அந்த சென்டர்ல போயிட்டு கவர் பண்ணிக்கலாம்.
இந்த சென்டருக்கு போறதுக்கு முன்னாடி 2010 அவங்க கணக்கு எடுத்துட்டு இதுவரை பயோமெட்ரி எடுக்காம இருந்தவங்க அங்க போய் நீங்க அந்த ஸ்லிப் காமிச்சு பயோமெட்ரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்க கவர் பண்ணும்போது அவங்க பயோமெட்ரி எடுக்க முடியாம இருக்கவங்க அந்த செகண்ட் அந்த நியூ ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்க டேட்டா என்ட்ரி பண்ணி அவங்க ரெடியா இருக்கு, அவங்களும் இந்த சென்டருக்கு போய் எடுத்துக்கலாம். இந்த 2 விதமா மிஸ் ஆனவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்க புது ஃபார்ம் வாங்கிட்டு அங்கே ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு 2 நாள்ல இருந்து 5 நாளுக்குள்ள டேட்டா என்ட்ரி பண்ணி அவங்க ரெடி பண்ணுவாங்க, அப்ப போய் பயோமெட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, தொடர்ந்து நம்மோட ராதிகாங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. ராதிகா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. நாங்க போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டோங்க. சரிங்க, ஹலோ, தொடர்ந்து பேசுங்க, நீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாம். தொடர்ந்து நாங்க போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டோம் சார். அட்ரஸ் மாறி கொடுத்துட்டாங்க. கொரசூர் சென்னையில இருக்கோம். நாங்க அட்ரஸ் மாறி கொடுத்துட்டாங்க. ஆதார் அட்டையே வரவே இல்லை எங்களுக்கு. டவுன்லோட் பண்ணி நாங்க எடுத்திருக்கோம். ஓகே, நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்தாலும் அந்த ஆதார் அதுதான். உங்களுக்கு போஸ்டல்ல வரதுக்கு காரணம்னா நீங்க அட்ரஸ் மாறினாலும் அந்த அட்ரஸுக்கு இந்த பிரிண்ட் பண்ண கார்டு அங்க போயிருக்கும். அதை பத்தி கவலை இல்லை. நீங்க பிரிண்ட் எடுத்த நம்பர் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தொடர்ந்து ஈரோட்ல இருந்து ரம்லா அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்காங்க. ரம்லா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நாங்க எங்க போட்டோ எல்லாம் எடுத்தாங்க, ஆதார் அட்டை ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டாங்க சார். எங்களுக்கு இன்னும் வரல. எத்தனை மாசமா இருக்கமா பயோமெட்ரி எடுத்துட்டு? நாங்க கொடுத்து 1 இயர்க்கு மேல ஆச்சுங்க சார். அப்போ நீங்க வெப்சைட்ல கொஞ்சம் யாராவது கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டு அந்த ரிசிப்ட் இருக்கு இல்லமா உங்ககிட்ட? இருக்குதுங்க சார். அந்த ரிசிப்ட்ல இருக்கிற என்ரோல்மெண்ட் நம்பர் என்ன இருக்கு, அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கோட் பண்ணி காமிச்சானா அந்த உங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. ஆதார் ஜெனரேட் ஆயிடுச்சுன்னா நீங்க கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒருவேளை ரிஜெக்ட் ஆயிருக்கா செகண்ட் டைம் நீங்க பயோமெட்ரி எடுக்க வேண்டியதா இருக்கும். நம்மள உங்களுடைய காலருக்கு நன்றி. தொடர்ந்து நேயர்கள் எல்லாம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்திய குடிமக்களுக்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு 12 இலக்க அடையாள எண், அதான் ஆதார் அட்டை. அந்த அட்டை தாங்கி இருக்கும். ஒரு விதமான கேள்வி கேட்டு இருக்காங்க. இந்த ஆதார் அட்டையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஏரியால நம்ம நண்பரே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் ஏரியால சர்வே எடுக்கிறாங்க. அதுல எல்லாத்துக்கும் வீடு சுத்தி எல்லாத்துக்கும் வந்திருக்கு, அவங்களுக்கு மட்டும் மிஸ் ஆயிருக்கு, விடுபட்டு இருக்கு. சோ அப்ப அவங்க இம்மீடியட்டா என்ன செய்யணும், யாரை தொடர்பு கொள்ளணும், அதை பற்றி அந்த ஏரியால இருக்கிற தாலுகா ஆபீஸ் நீங்க பர்மனன்ட் சென்டருக்கு போய் நீங்க அப்ளிகேஷன் அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஒருவேளை பயோமெட்ரிக் முடிச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆதார் வரலன்னா அந்த யூஐடி அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் கோட் பண்ணி அவங்க வெப்சைட் யூஐடி வெப்சைட் இருக்கு அந்த ரிசிப்ட்ல அது ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும், ஸ்டேட்டஸ் தெரியும். ஆதார் ஜெனரேட்டட் ஆனா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்ல ரிஜெக்டடா இருக்குன்னா அந்த சென்டருக்கு போய் நீங்க ரீஎன்ரோல்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஆன்லைன்லயே அப்ளிகேஷன்ஸ் அப்போ என்ரோல் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல நீங்க பார்க்கலாம் உங்க ஸ்டேட்டஸ். ஓகே, ஆனா என்ரோல்மெண்ட்டுக்கு திருப்பி அந்த தாலுக் சென்டருக்கு போகணும். தாலுக் சென்டருக்கு தான் நேரடியா போகணும் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப ராஜேந்திரன் நம்ம நேயர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. ராஜேந்திரன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் இப்ப ஈரோட்ல இருக்கேன் சார். சொல்லுங்க ராஜேந்திரன், தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சார், நான் ஈரோட்ல இருக்கேன் சார். சரி, அப்ப தேனிக்கு நாங்க டிரான்ஸ்பர் போகும்போது இந்த அட்ரஸ் மாத்திக்கலாமா? எங்க இருக்கீங்க இப்போ? ஈரோட்ல இருக்காரு. தேனிக்கு அவருடைய வேலை விதமா அங்க இருக்காரு போல இருக்கு, மாத்திக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இப்போ அந்த ப்ரொவிஷன் எங்களுக்கு இந்த என்பிஆர் மூலமா எங்களுக்கு கொடுக்கல. ஆனா நீங்க சேஞ்ச் பண்ணணும் ஆன்லைன்ல யூஐடி மூலமா நீங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க புது அட்ரஸ் எந்த இடத்துக்கு போயிருக்கீங்களோ அந்த யூஐடி வெப்சைட்ல சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல ஓபன் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடையாளமா உங்க லேட்டஸ்ட் அட்ரஸோட அடையாளம் அதுல அட்டாச் பண்ணி அமைச்சிருக்கீங்களா யூஐடி உங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நியூ கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனா அதே நம்பர் தான் இருக்கும். ஆனா அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வேற கார்டு அனுப்புவாங்க. ஓகே, இப்ப கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. கார்த்திக், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. வணக்கம் சார், நானு சென்னைக்கு புஷாவத்துல பேசுறேன். சொல்லுங்க கார்த்திக், தொடர்ந்து பேசலாம். கார்த்திக் கேளுங்க. அதாவது என்னன்னா 2010 நாங்க ஊருக்கு போயிட்டோம். அப்போ கணக்கெடுப்பு இருக்கும்போது அதுக்கு பின்னால இப்ப ரீசெண்டா அவங்க எடுக்கும்போது அப்போ எடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப நாங்க இங்க மாநகராட்சிக்கு அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறேன். பரவாயில்ல, 2010 அவங்க சென்சஸ் எடுக்கும் போது இல்ல போல இருக்கு. சோ அதை எடுத்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து அதுக்கு பிறகு எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறதா கேட்கறேன். 2010 நாங்க அவாய்ட் பண்ணாலும் 2012 அந்த கிராமமா நாங்க பயோமெட்ரி எடுக்கும் போகும்போது எந்த குடும்பமும் விடுபட்டு இருக்கோ அவங்களுக்கு புது ஃபார்ம் கொடுத்துட்டு நாங்க ஃபில்அப் பண்ணி வாங்கியிருக்கோம். அந்த ஃபில்அப் பண்ணி வாங்கின ஃபார்ம் திருப்பி டேட்டா என்ட்ரி பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல கவர் பண்ணிருக்கோம்.
அதையும் மீறி அவங்க பண்ணலைன்னா இப்போ புது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த தாலுகா ஆபீஸ்ல போய் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போ திருச்சியிலிருந்து நம்ம நேயர் பாலசுப்ரமணியம் இணைஞ்சிருக்கிறாரு. பாலசுப்ரமணியம், உங்களுடைய கேள்வி என்ன? உங்களுடைய கேள்வியை தொடர்ந்து சார்கிட்ட கேட்கலாம், கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருச்சியில இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன் சார். நான் ஏற்கனவே இருந்தது வந்து அங்க பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். இப்போ நான் பாண்டிச்சேரியில இருந்து திருச்சிக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டேன். என்னுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே இங்க திருச்சி நேட்டிவ்ல தான் இருக்குது. ஆனா ஆதார் அட்டை மட்டும் ஃபேமிலியோடய அங்க பாண்டிச்சேரியில எடுத்திருந்தோம் சார். ஓகே, இப்ப நான் அதை எதுவும் மாத்திக்க முடியுமா சார்? வாய்ப்பு இருக்குதா? இப்போ உங்க ஆதார் அட்டை அதுதான் கண்டினியூ ஆகும். நீங்க பாண்டிச்சேரியில வாங்கி நீங்க தமிழ்நாடு வந்தாலும் அதே ஆதார் அட்டை தான் கண்டினியூ ஆகும். ஆனா உங்க குடும்பம் திருச்சிக்கு சேஞ்ச் ஆகுறதுனால அந்த புது அட்ரஸ்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த ஆதார் அட்டை நீங்க போய் லிங்க் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி அந்த உரமே தவிர அதே நம்பர் தான் கண்டினியூ ஆகும். எப்படி லிங்க் பண்றது சார்? அந்த NPR நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த தாலுகா ஆபீஸ்ல கொடுத்துட்டு பயோமெட்ரிக் பதிலா உங்களுக்கு போட்டோகிராஃப், ஐரிஸ், பிங்கர் பிரிண்ட்டுக்கு பதிலா அந்த ஆதார் அட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டு லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. ஓஹோ, ஓகே. சோ இப்போ குறிப்பா அந்த பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி அப்பா பேரை சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. அப்படிதான் நம்மளுடைய ஃப்ரெண்டு ரேவதி ஞானமுருகன் வச்சிருந்தது. திருமணத்துக்கு பிறகு ரேவதி தினேஷ் மாறினது. சோ இப்போ ரேவதி ஞானமுருகன்ல அவங்க ஓட்டர் ஐடி, அவங்களுடைய ரேஷன் கார்டுல எல்லாம் இருக்கு. பட் மற்ற ப்ரூஃப் எதுவுமே இல்ல. அப்போ அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி அவங்களுடைய பேரை புதிய ஆதார் அட்டையில பதிகிறதுக்கு உண்டான? ஆக்சுவலி இது அந்த ஆதார் அட்டை எடுக்கும் போது ப்ரூஃப் எதுவுமே நாங்க கேட்கல. ரேஷன் கார்டு இருந்தா ரேஷன் கார்டு கொடுங்க, நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இல்லைன்னா பேன் நம்பர் இருந்தா பேன் நம்பர் அந்த மாதிரி கேட்டிருக்கோமே தவிர அடிஷனல் இன்ஃபர்மேஷனா வாங்கியிருக்கோமே தவிர அந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்காக நாங்க வேற எதுவும் செப்பரேட்டா ஒண்ணுக்கல. அவங்க தலைவர் எழுதி கொடுத்துட்டு இந்த மருமக எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த புது டேட்டா என்ட்ரி பண்ணி அவரோட ஃபாதர் இன்லாவோட ரிசிப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ள இன்க்ளூட் பண்ணி பயோமெட்ரிக் எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஒரு அடையாளமான அந்த நீங்க பர்மனன்ட் NPR கார்டு கொடுக்கும்போது, ஸ்மார்ட் கார்டு கொடுக்கும்போது வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணும்போது இந்த வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இப்போ பொறுத்த இன்க்ளூட் பண்றதுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நியூ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவரோட ப்ரீவியஸ் அந்த மாமனாரோட ரிசிப்ட் அட்டாச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அவங்க சேர்ப்பாங்க. ஓகே, இப்ப நம்மளோட திருப்பத்தூர்ல இருந்து ஸ்வேதா அப்படிங்கிற நேரம் நினைஞ்சிருக்காங்க. ஸ்வேதா, உங்களுடைய கேள்வி என்ன? கேளுங்க. அது வந்துட்டு ஆதார் கார்டு எழுதின்னு போனாங்க என் பேரு சென்சஸ் எடுக்கும் போது. ஸ்லிப்பும் வந்துடுச்சு. ஆனா அந்த ஸ்லிப் எடுத்துட்டு நான் போய் பண்ண வைக்கல. எங்க வீட்டுல எல்லாருக்கும் வந்துச்சு, ஆனா எனக்கு வரல. இப்ப திருப்பி நான் என்ன பண்றது? ஐடி கார்டு ப்ரூஃப் கொடுத்தா கொடுத்துருவாங்களா ஆதார் அட்டை? இவங்களுக்கு வரலன்றாங்களா? இவங்களுக்கு மட்டும் வரல அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இவங்க வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் வந்திருக்கான். மேடம், அவங்க உங்க என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்து வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் தெரியும். ஒருவேளை ஆதார் இஷ்யூ பண்ணி உங்களுக்கு கார்டு வராம இருக்கலாம். நீங்க கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் எடுத்துட்டு அந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அந்த மாதிரி இல்லாம ஒரு ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா செகண்ட் டைம் என்ரோல்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸ்வேதாவுடைய கேள்விக்கு பதில் சொன்னாங்க. தொடர்ந்து கோவையிலிருந்து நம்ம நேர பிரேமா அப்படிங்கிறவங்க இணைஞ்சிருக்காங்க. பிரேமா, உங்களுடைய கேள்வி என்ன? கேளுங்க பிரேமா. ஆதார் அட்டை நாங்க இன்னும் அப்ளை பண்ணவே இல்ல சார். பட் எங்களுக்கு பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்கு சார். சொல்லுங்க. பேன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்கு சார். நாங்க திருச்சியில இருந்தோம் சார். இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை, திருச்சிக்கு பக்கத்துல புதுக்கோட்டைன்ற இடத்துல தான் இருந்தோம். அதோட அட்ரஸ் ப்ரூஃப் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ எல்லாமே அங்க இருக்கு. நாங்க இப்ப டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கோம் சார் கோயம்புத்தூருக்கு. இங்க இப்ப ஆதார் அட்டை எடுக்கணும்னா எப்படி சார் எடுக்கிறது? இந்த கோயம்புத்தூர் ஜோன் ஆபீஸ் போயிட்டு நீங்க புது NPR ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அங்க கொடுத்திருக்கீங்களா ஒரு 4-5 நாளுக்குள்ள டேட்டா என்ட்ரி பண்ணி உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்க பயோமெட்ரிக் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆதார் ஜெனரேட் ஆகி வரும். பிரேமா, கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு பதில் தெரிஞ்சு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்களை மேக்சிமம் சதர்ன் ரீஜன்ல இருந்து நிறைய மக்கள் வந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்க. சோ வேலை நிமித்தமா இங்க இருக்கிறாங்க. ஏதோ திருவிழாக்கு, பண்டிகைக்கு மட்டும் தான் ஊருக்கு போற மாதிரி இருக்குன்னு. அப்ப இப்போ இங்க இருக்கிறவங்க வாடகை வீட்லயோ இதுலயோ தான் இருப்பாங்க. அவங்க ஆதார் அட்டை வாங்குறதா இருந்தா என்ன ப்ரொசீஜர், என்னென்ன கொண்டு போய் எங்க அப்ரோச் பண்ணணும்? இது சேம் தான் சார். சென்னையில பொறுத்தவரை உங்களுக்கு ஜோன் ஆபீஸ்ல சென்டர் வச்சிருக்கோம், யூனிட் ஆபீஸ்ல சென்டர் வச்சிருக்கோம். அந்த யூனிட் ஆபீஸ் ஜோன் ஆபீஸுக்கு போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க டேட்டா என்ட்ரி பண்ணி எத்தனை நாள் வரணும்னு சொல்லுவாங்க. அத்தனை நாள் போயிட்டு நீங்க பயோமெட்ரிக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அங்கே பதிவு பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் 73% கவர் ஆயிருக்குன்னு 74% கவர் ஆயிருக்கான்றோம். மேக்ஸிமம் எல்லாமே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறினால அந்த இடத்துல அந்த ஃபேமிலி இல்லாதனால பயம் ஆப்சென்டா இருக்கு. இப்போ எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த புது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அங்கே வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இது நம்ம தமிழ்நாடுக்குள்ள எடுத்துக்கிட்டது. இப்ப நிறைய ஸ்டேட்ல இருந்து இங்க வேலை பாக்குறாங்களே, மற்ற மாநிலங்கள்ல இருந்து போறாங்க. அதுக்கும் இதே ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். சேம் ப்ரொசீஜரை கொடுத்து பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆந்திரால இருந்து வந்தீங்கன்னா ஆந்திரால ஆதார் கார்டு வாங்கியிருப்பாங்க. பட் இந்த சென்னையில பர்மனெண்ட் இருக்க போறாங்கன்னா
சென்னையில அந்த புது அட்ரஸ்ல நியூ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்களா அந்த ஆதார் ஆந்திரால வாங்கியிருக்க ஆதார் நம்பர் இதுக்கு லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அதோட சரி. ஓகே, தொடர்ந்து நம்மளோட வேலூர்ல இருந்து தயாளன் நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. தயாளன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார் எனக்கு வந்து அவங்க ஸ்லிப்பு கொடுத்தாங்க, அந்த ஸ்லிப்பே கிடைக்கல சார் எனக்கு. ஓகே, எனக்கு அவங்க ஸ்லிப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. சரி, உங்க கையில கிடைச்சிருச்சா? கிடைக்கவே இல்லையா? கிடைக்கவே இல்லை. அப்புறம் கேட்டப்ப கொடுக்கல யாரும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க சார்? உங்க ஸ்லிப் முன்னாடி 2010 உங்க சென்சஸ் எடுக்கும்போது ஸ்லிப் கொடுத்திருக்காங்க, மிஸ் ஆயிருக்கு. ஓகே சார், கரெக்டா? ஆமா. அது இல்லன்னா பக்கத்து வீட்டுல 2 வீடு தள்ளியோ 3 வீடு தள்ளியோ உங்களுக்கு யாருக்கு ஏதாவது ரிசிப்ட் இருந்தா அந்த ரிசிப்ட் வாங்கி எடுத்துன்னு போய் கொடுத்தீங்களா அந்த ரிசிப்ட் பிரகாரம் அந்த டேட்டா எடுப்பாங்க. அந்த டேட்டால இருந்து நீங்க 2வது வீடு எந்த 3வது வீடு எந்தன்னு சொன்னீங்கன்னா அவன் டேட்டா சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்க பேர் அதுல இருந்ததுன்னா பயோமெட்ரிக் எடுத்துக்கலாம். ஆதார் அட்டை பற்றி மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆதார் அட்டை பற்றி இன்னும் நிறைய சந்தேகங்கள், கேள்விகளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நிலையில பார்த்துட்டு இருக்க நேயர்களே பாத்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். சோ அவங்க எல்லாம் ரீச் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு முயற்சியை உங்களுடைய நிறுவனத்திலிருந்து பண்றீங்க? குறிப்பா நம்ம இந்திய குடிமக்களுக்கு அந்த ஆதார் அட்டை வழங்கக்கூடியதுல இருந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி பப்ளிசிட்டி நாங்க 2012 நாங்க இந்த பயோமெட்ரிக் ஆரம்பிக்கும் போது பப்ளிசிட்டி பண்ணிருக்கோம். அதே மாதிரி லோக்கல்ல பாத்தீங்கன்னா தாலுகா இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கமிஷனர் ஃபார் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா தான் நாங்க பண்ணிட்டே இருக்கோம். அவர் தான் எங்களுக்கு நோடல் ஆபீசர் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இல்லாம சென்சஸ் எடுக்கிறது கூட அவங்களோட உத்தரவு தான் நாங்க சென்சஸ் கண்டக்ட் பண்றோம். கண்டிப்பா. நீங்க சொன்னது போல தமிழகத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி 4.73 கோடி விநியோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்துல ஒட்டுமொத்தம் அந்த ஆதார் அட்டை ஒரு 100% எவ்வளவு காலம் எடுக்கும்? அதுக்கு என்ன மாதிரியான முயற்சி மேற்கொண்டு இருக்கீங்க? 100% நம்ம கையில் இல்லை. ஆக்சுவலா ஒரு வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் பயோமெட்ரிக் எடுத்திருக்காங்க, 3 பேருக்கு நாங்க ஆதார் இஷ்யூ ஆயிருக்கு. மற்ற 2 பேரும் அந்த ஊர்ல இல்லாம இருக்கலாம், இந்த இந்தியாவில இல்லாம இருக்கலாம். அவங்க ஆப்சென்ட் ஆனதால இந்த பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஒருவேளை அந்த முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்திருப்பாங்க, இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபேமிலியோட டேட்டா கோயம்புத்தூர்ல அப்படியே இருக்கு. சென்னை வந்ததுக்கு அப்புறம் புது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இங்க சென்னையில அவங்க ஆதார் வாங்கியிருப்பாங்க. ஆனா அந்த குடும்பமோட அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற டேட்டா அப்படியே இருக்கும், அது ஆப்சென்டா தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்க 100% அச்சீவ் பண்றதானது நம்ம கேரண்டியா சொல்ல முடியாது. இருக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நாங்க கவர் பண்றோம். ஒரு கிராமத்துக்கு போனோம்னா 100 குடும்பம் இருக்கான்னா 100 குடும்பம் 98 குடும்பம் இருக்கான்னா 98 குடும்பம் எடுத்திருக்கோம். ஆனா 2 குடும்பம் அங்க இல்லாதனால கவர் ஆகல. ஒருவேளை அந்த டைம்ல நாங்க 10 நாள் 15 நாள் இருக்கும்போது அந்த குடும்பம் இல்லைன்னா அதுக்கப்புறம் வரும்போது நாங்க செகண்ட் ரவுண்ட் கவர் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இல்ல அதான் நீங்க இப்ப சொல்லும் போது கூட சொன்னீங்க இந்த லிங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி, அந்த லிங்க் பண்றது இப்ப சரியா இல்லையா? அதனாலதான் அது முறையாக சேராம இருக்கா அப்படிங்கிறது? லிங்க் சொல்றது நான் அப்படி இல்லை. ஆக்சுவலா ஆதார் நம்பர் முன்னாடி வாங்கிட்டு இப்போ வேற இந்த குடும்பத்துல சேர்க்கறதுக்காக நாங்க அதாவது ஆதார் ஆனது வேற ஸ்டேட்ல வாங்கியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்ல வரும்போது இந்த ஆதார் என்பிஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எடுக்கும் போது திருப்பி பயோமெட்ரிக் எடுக்க தேவையில்லை, போட்டோகிராஃப் ஐரிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க தேவையில்லை. அந்த ஆதார் எடுத்துட்டு இங்க போட்டோ எடுத்துட்டு நாங்க லிங்க் பண்ணுவோம். இன்னொரு லிங்க் என்னன்னா, ஆல்ரெடி முன்னாடி தமிழ்நாடு பொறுத்தவரை நாங்க 2011 நவம்பர்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யுஐடிக்கு ஒரு பைலட் ஸ்டடியா அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்திருந்தாங்க. அந்த பைலட்ல இருக்கும்போது பேங்க் மூலமா போஸ்ட் ஆபீஸ் மூலமா ஆதார் இஷ்யூ பண்ணிருக்காங்க யுஐடி. அது கிட்டத்தட்ட 27 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 28 லட்சம் பேருக்கு வாங்கினது கார்டு திருப்பி நம்ம என்பிஆர் மூலமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே கார்டு தான் இப்போ கண்டினியூ ஆகும். அந்த யுஐடி மூலமா வாங்கி இருக்கிறவங்க இப்போ என்பிஆர் மூலமா ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்காங்க, 2 பேர் பேங்க் மூலமா யுஐடி மூலமா ஆதார் வாங்கியிருக்காங்க, ஒரு நபர் வாங்கல. அந்த 3 பேருக்கு என்பிஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்கோம், டேட்டா 3 பேருக்கு இருக்கு. அந்த 2 பேருக்கு மட்டும் அந்த பயோமெட்ரிக் எடுக்காம போட்டோகிராஃப் ஐரிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காம அந்த கார்டு போட்டோ எடுத்துட்டு லிங்க் பண்ணிக்கிறோம். 3வது நபருக்கு நாங்க போட்டோகிராஃப் ஐரிஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு அவங்களுக்கு ஆதார் இஷ்யூ பண்றோம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். பால்ராஜ் நேயர் இணைஞ்சிருக்கிற கோவையில இருந்து. பால்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார், இந்த ஆதார் அட்டை வாங்கினோம் ஆரம்பத்தில் எடுக்கும்போது சார் சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க. ஆதார் அட்டை வாங்கணும், அதுல தமிழ்ல பால்ராஜ்னு கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ்ல 2 பேர் பால்ராஜுங்கிறது வேற பேர் மாறி வருது சார். 2 இது முன்னாடி பால்ராஜுங்கிறதுக்கு பால்சாமி ஏதோ ஒரு வருது, அது என்ன செய்யலாம் சார்?
ஆக்சுவலி சார் இந்த நேம் சேஞ்ச் ஆனது இவன் வெப்சைட் மூலமா தான் இந்த யூஐடிக்கு தான் பண்ணணும். பட் ஆக்சுவலி நாங்க பயோமெட்ரிக் எடுக்கிறது முன்னாடி அந்த ஆபரேட்டர் உங்ககிட்ட மானிட்டர்ல பார்த்துட்டு உங்க பேர் கரெக்டா இருக்கா, தமிழ்ல கரெக்டா இருக்கா, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆபரேட்டர் உங்க டேட்டா சேவ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல விடுபட்டு இருக்கானா நீங்க யூஐடி மூலமா வெப்சைட்ல போய் நேம் கரெக்ஷனுக்கு அனுப்பணும். அந்த நேம் கரெக்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரம் அதுல அனுப்பிச்சிருக்கீங்களா அவங்க கரெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு எவ்வளவு நாள் சார் ஆகும் ப்ரொசீஜர்? அது டைம்னு சொல்ல முடியாது. அவங்க எவ்வளவு நாள் எடுத்துக்காங்க, ஒரு மாசத்துக்குள்ள அவங்க அனுப்புறாங்க. வெப்சைட்ல மட்டும்தான் பண்ண முடியும். நேர்ல அனுப்புறதுக்கு இன்னும் அந்த ப்ரொவிஷன் இன்னும் ஆரம்பிக்கல. இட் வில் டேக் டைம். ஓகே, திருவள்ளூர்ல இருந்து ரமேஷ் அப்படிங்கிற நேயர் நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு. ரமேஷ், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார், நான் இப்ப வந்து ஜனவரி மாசம் நான் வந்து ஆதார் அட்டைக்கு எடுத்தேங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஆதார் அட்டை வரலைங்க சார். அப்புறம் சார் சொன்ன மாதிரி நான் அது அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு ஆன்லைன்ல செக் பண்ணலான்னு பார்த்தாக்கா வந்துங்க சார், அந்த மொபைல் நம்பர்ல தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார். சார் சொன்ன அந்த என்விரான்மெண்ட் நம்பர் போட்டாக்க ஸ்டேட்டஸ் தெரியும். ஓகே, தொடர்பு துண்டிக்கப்பட்டு நினைக்கிறதுக்கு உங்களுடைய பதில்? இவங்களுக்கு பொறுத்தவரை அவங்க செகண்ட் டைம் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை ஆதார் ஜெனரேட் ஆகலைன்னா செகண்ட் டைம் பயோமெட்ரிக் எடுத்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வரும். ஓகே, இதுல இப்போ இந்த ஆதார் அட்டை டீடைல்ஸ் எடுக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேட்டா பேஸ் இருக்குமா, இல்ல அது எப்ப எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆக்சுவலா நாங்க அந்த எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல பயோமெட்ரிக் எடுக்கணும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த கம்பெனி வெண்டார் மூலமா பெல் அந்த டேட்டா காப்பி பண்ணி யூஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. யூஐடி டீடூப்ளிகேட் பண்ணிட்டு ஆதார் ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. சென்ட்ரலைஸ்டு என்னது பெங்களூரு அந்த பெல் கிட்ட தான் இந்த கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். அவங்க யூஐடி டேட்டா தட் இஸ் ஆதார் ஜெனரேட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டேட்டா ரிட்டர்ன் டு பெல் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அவங்க கிட்ட தான் சென்ட்ரலைஸ்ட் டேட்டா இருக்கும். ஆனா தமிழ்நாடு பொறுத்தவரை நாங்க பயோமெட்ரிக் பண்றதுக்காக சென்னையில ஒரு சென்டர் வச்சிருக்காங்க பெல்ல. அவங்க கிட்ட சென்ட்ரல் சர்வர் இருக்கு. அந்த சர்வர்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அந்தந்த தாலுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் நாங்க டேட்டா அனுப்பிச்சிட்டு பயோமெட்ரிக் கவர் பண்றோம். இல்ல, இது எது கேட்டேன்னா நிறைய ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து வேலை பாக்குறாங்க. இப்ப நாமளே இங்க சென்னையில நிறைய அது மாதிரி பாக்குறோம். அந்த சூழல்ல இப்போ ஆந்திராலயோ கர்நாடகால எங்கேயோ அவங்க ஆதார் அட்டை ஏற்கனவே வாங்கி இருந்து திருப்பி இங்கே வந்து சென்னையில வந்து இவங்களுடைய வேலை இங்கேயே தொடர்ந்து இருக்க பட்சத்தில் இங்கே ஆதார் அட்டை அப்ளை பண்ண முடியுமா? அது மாதிரி ஏன்னா அது நம்ம அங்க இருக்கு, அது நம்ம பண்ணல, இப்ப நம்ம புதுசா பண்ணிக்கலாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பண்ணிட முடியுமா? இல்ல, ரெண்டு விதம் இருக்கு சார். ஆந்திரால அவங்க ஆதார் நம்பர் வாங்கிட்டு இங்க வந்து தமிழ்நாடு சென்னைக்கு வந்துட்டு ஏன்னா ஆதார் நம்பர் வாங்கலன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா புது ஃபார்ம் கொடுத்துட்டு பயோமெட்ரிக் வந்திருக்காருன்னா நமக்கு தெரியாம அந்த நம்பருக்கு டீடூப்ளிகேட் ஆகும்போது அவங்க ஆல்ரெடி ஆதார் இஷ்யூடுன்னு சொல்லிட்டு ரிஜெக்டட் வரும். அதிலே அவர் ரியலா நான் தமிழ்நாடுல எனக்கு ஒரு என்பிஆர் மூலமா ஒரு குடும்பம் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சாருன்னா என்பிஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஆந்திரால வாங்கியிருக்க ஆதார் நம்பர் கொடுத்திருந்தாருன்னா அதை லிங்க் பண்ணி இங்க கொடுப்பாங்க. அப்ப டூப்ளிகேட் ஆகாது. தொடர்ந்து நம்ம நேயர் இணைஞ்சிருக்கு. ஓகே, சோ தொடர்பு கால் பண்றவங்க உங்களுடைய தொலைக்காட்சி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, கீழே வந்து ஒரு எண் இருக்கும். அந்த எண்ணில் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். அந்த எண்ணை தொடர்பு கொண்டு இன்னமும் வந்து நேயர்கள் வந்து நிறைய பேர் இப்ப பாத்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டே இருக்காங்க. இப்போ இந்த நிலையில ஒரு ஆதார் அட்டை மூலமாக ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான யூசஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்போதைக்கு நீங்க சொன்னீங்க எதுவுமே உள்ள கிளியர் ஆகல. ஃபாரின்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கார்டு அந்த 12 இலக்க நம்பர்ல பார்த்தோம்னா அவருடைய முழு விவரமும் அந்த கார்டுல உள்ள டீட்டெயில பதிவாயிருக்கும். இந்த மாதிரி ஆதார் அட்டை ஃபியூச்சர்ல பயன்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் ஆகும். ஆக்சுவலா நாங்க 14 காலம் டேட்டா நாங்க கலெக்ட் பண்ண டேட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் அந்த டேட்டா ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு இந்த ப்ரொவிஷன் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா டேட்டா ஃபாரின்ல இருக்கிற மாதிரி நம்ம டேட்டா பக்காவா இருக்கு. இன்க்ளூடிங் பயோமெட்ரிக், போட்டோகிராஃப், ஐரிஸ், பிங்கர் பிரிண்ட் இருக்கு. இதையும் கூட இல்லாம அதர் இன்ஃபர்மேஷன் ரேஷன் கார்டு நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், எலெக்ஷன் ஐடி நம்பர் இது எல்லாமே இதுல பதிவாயிருக்கும். ஆனா அந்த யூசேஜ் பிரகாரம் அது டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். மஸ்கட்ல இருந்து அகிலா அப்படிங்கிற நேரம் இணைஞ்சிருக்காங்க. அகிலா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார், நாங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சிங்க. இப்ப வேலை பாக்குறது மஸ்கட்ல. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. 14 இயர்ஸ் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபேமிலி எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். சொல்லுங்க. ஆதார் கார்டு வந்து இன்னும் எடுக்கல சார். அப்ளிகேஷன் எதுவும் கொடுக்கல. நாங்க வந்து லீவுக்கு போறப்ப வந்து அங்க வந்து எடுக்கல அந்த டைம்ல. இனி நெக்ஸ்ட் இயர் தான் போவோம். அப்ப வந்து அந்த சென்டர் இருக்குங்களா, இல்ல எதுவும் பீரியட் இருக்கா உங்களுக்கு, அதுக்குள்ள ஒர்க் பண்ணிடுறீங்களா? இதுக்கு பீரியட் கிடையாம இப்போ இதுவரையில நாங்க எடுத்திருக்கோம். நீங்க பர்மனன்ட் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாடு தாலுகா ஆபீஸ்ல. நீங்க எந்த தாலுக்குல வரீங்களோ அந்த தாலுகா ஆபீஸ் நீங்க மஸ்கட்ல இருந்து வரும்போது
அந்த தாலுகா போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க ஆதார் அட்டை வாங்கலாம். இவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அங்கிருந்தே இப்ப ஆன்லைன்ல முழுமையா அங்கிருந்தே அப்ளை பண்ணி அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லீங்களா? ஆன்லைன்ல ஆதார் அலோவ் பண்ணல. ஏன்னா அந்த பயோமெட்ரிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த உடற்கூறு எல்லாம் பதியணும் அப்படிங்கறதுக்காக நேரடியாவே அந்த களத்துக்கு வரணும் சொல்லிக்கிறீங்க. ஓகே. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க நம்ம எல்லை பகுதிகள் வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? ஆக்சுவலி சிவிலியனுக்கு நாங்க ஆதார் அட்டை இஷ்யூ பண்றது தனி முறையில் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் தனித்தனி ஆர்கனைசேஷன் அவங்கவுங்க ஆர்கனைசேஷனுக்குள்ள போய் நாங்க பண்ணிருக்கோம், செப்பரேட்டா பண்ணிருக்கோம் அவங்களுக்கு. ஓஹோ, ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல மொத்தம் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரே ஒரு ஆர்மில ஒர்க் பண்றாரு, அவங்க சிவிலியன் ஏரியால சொந்த வீட்டுல இருந்துட்டு ஆர்மி டியூட்டிக்கு போறாருன்னா அவரும் சிவிலியன்ல கவர் பண்ணிருக்கோம். ஆனா அவங்க ஃபேமிலி நீங்க ஆர்மி குவார்டர்ஸ்ல இருக்காங்கன்னா அந்த ஆர்மி குவார்டர்ஸ்ல ஆர்மி இதுல இருக்கிறவங்களுக்கு தனியா நாங்க கவர் பண்ணிருக்கோம். மொத்தத்துல ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க கவர் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ ஒட்டுமொத்தமா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவருக்கு மட்டுமே ஒரு சில நேரங்கள்ல அதுக்குண்டான அந்த ஆவணங்கள் இருக்கு, 1-2 ரேஷன் கார்டோட இருக்கு. மற்ற ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு எந்த ஆவணங்களுமே இல்லாத பட்சத்துல என்ன மாதிரியான முறையை மேற்கொள்ளணும்? அவனது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நாங்க கலெக்ட் பண்றோமே தவிர வெறும் அந்த குடும்பத்துக்கு இல்ல ரேஷன் கார்டு இல்ல, பேன் கார்டு இல்ல, பேங்க் அக்கௌண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. அந்த வீட்டுல தங்கியிருக்காங்க, அந்த தங்கியிருக்கிறது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா நாங்க அந்த வெரிஃபை பண்ணி அது கொடுத்துறோம். வெரிஃபை பண்றது இல்ல, அங்க இருக்காங்கன்னு நம்பி அதோட பேஸ் பண்ணி நாங்க கொடுத்துறோம். ஆனா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் நாங்க கேட்கறோமே தவிர நீங்க ரேஷன் கார்டு கொடுத்தாதான் நாங்க பயோமெட்ரிக் எடுப்போம் நாங்க சொல்லல. ஓகே. தொடர்ந்து திருவள்ளூர்ல இருந்து நம்ம செல்வகுமார் இணைஞ்சிருக்கிறார். செல்வகுமார், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார், இங்க திருவள்ளூர் இதுல தாலுக்கால கொடுத்துட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன்றாங்க, ஃபார்ம் எங்கேயுமே கிடைக்கல. பாஸ்ட் 1 மந்தா சுத்தின்னு இருக்கோம் சார். பாஸ்ட் 1 மாசமான்னு சொல்றீங்க, நாங்க 3 வருஷமா பண்ணிட்டே இருக்கோம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இப்ப கூட நாங்க ஒரு 4-5 மாசமா நாங்க அந்த தாலுக்கு லெவல்ல நாங்க பண்ணிட்டே இருக்கோம் சார். நீங்க ஃபார்ம் அங்கே அவைலபிள் இருக்கு, நாங்க ஃப்ரெஷ்ஷா அனுப்புறோம், நீங்க வாங்கி அங்கே ஃபில் அப் பண்ணி கொடுக்கலாம் சார். ஒன்ஸ் போயிட்டு வரேன் சார், போனா ஃபார்ம் இஸ் நாட் அவைலபிள் yet now they have not given it on the collector officeன்றாங்க சார். அப்படியே சொல்றேங்க சார், நாங்க அனுப்புறோம் சார். இது பர்மனன்ட் சென்டர் சார், நீங்க கவலைப்பட வேண்டாம், நீங்க அடுத்த வாரம் கூட எடுத்துக்கலாம். நாங்க இப்போ ஒரு தாலுக்கு நாங்க ஃபார்ம் அனுப்புறோம். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ள தாலுக்கு லெவல்ல நாங்க ஃபார்ம் அனுப்புறோம், அங்க போய் நீங்க ஃபில் அப் பண்ணி கொடுக்கலாம் சார். செல்வகுமார், நீங்க இப்ப கேட்ட கேள்வி மூலமாக இன்னொரு 1 வாரம் கழிச்சு நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபார்ம் இருக்கும். அதற்கு சார் அதுக்குண்டான உரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. சென்னையில இருந்து மதிவாணன் அப்படிங்கிற நேர இணைஞ்சிருக்கிறாரு. மதிவாணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க கிருஷ்ணராவ் சார். எனக்கு இருக்கு, என் பையனுக்கும் இருக்கு. என் பையனுக்கு கார்டு இல்ல. கேள்வியை தெளிவா கேளுங்க. உங்களுக்கு இருக்கு, உங்க பையனுக்கு கார்டு மட்டும் இல்லையா? உங்களுக்கு கார்டு இருக்கு, என் பையனுக்கு எடுக்க முடியல. உங்க பையனுக்கு எடுக்க முடியலையா? எடுக்க முடியல, அவன் ஊர்ல இல்ல, மெட்ராஸ்ல இருந்தோம். ஓஹோ, ஓகே. அப்போ சார் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். நான் இந்த நபர் என்ன நேரா போட்டோ, ஐடிசி, பிங்கர் பிரிண்ட் கொடுத்தாதான் கார்டு கொடுக்க முடியும். மதிவாணன் சொன்னதுக்கு அவருக்கு கண்டிப்பா அந்த பதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். காரணம், அவர் யாருக்கு எடுக்கணுமோ அவங்க கண்டிப்பா அந்த ஊர்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான். தொடர்ந்து இன்னும் பல கேள்விகள் மக்கள் கேட்கிறாங்க. அந்த தேசிய மக்கள் தொகை பதிவேடு அப்படிங்கறதுல, NPR அப்படிங்கறதுல நாம பதிவு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஆதார் அட்டை வாங்கணும் அப்படிங்கிறது. இந்த ஆதார் அட்டையினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த ஆதார் அட்டை வாங்குறதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, சந்தைகள் இருக்கு, அதுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க குளத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி அப்படிங்கிற நேர். விஜயலட்சுமி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். 2010 இஷ்யூ பண்ண மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்லிப்ப மிஸ் பண்ணிட்டோங்க சார் நாங்க. அதுக்கப்புறம் 2012 ஃபார்ம் எழுதி கொடுத்தோம். ஆனா மறுபடியும் எங்களை கூப்பிடவே இல்லை. SMS வரும்னு சொன்னாங்க, வரவே இல்லை. இப்போ ரீசனா போய் மறுபடியும் ஒரு ஃபார்ம் மண்டல அலுவலகத்துல எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு எப்படி சார் மெசேஜ் வருமா? இதோட 2-3 ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டோம், ஒரு தடவை கூட கூப்பிடல. ஒரு 6 மாசம் கூட வெயிட் பண்ணுங்கம்மா, SMS வரும்னு சொன்னாங்க. அது எப்படிங்க சார், மறுபடியும் போய் அப்ரோச் பண்ணணுமா? இல்ல இப்போ ரீசனா சொல்றாங்க கேஸ் எல்லாம் வாங்கணும்னா ஆதார் அட்டை எண் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் போய் எழுதி கொடுக்கணுமா இல்ல எப்படிங்க சார், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க குளத்து நீங்க சென்சஸ் எடுக்கும் போது நீங்க இருந்தீங்க அந்த வீட்டுல, உங்களுக்கு ஸ்லிப்பு கொடுத்திருக்காங்க, மிஸ் ஆயிருக்கு. உங்க பக்கத்து வீட்டுல 2 வீடு தள்ளி யாருக்கிட்டாவது அந்த ரிசிப்ட் இருந்துச்சுன்னா அந்த பர்மனன்ட் சென்டருக்கு போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ண சொன்னா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த குடும்பம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எத்தனை வீடாவது உங்க வீடு இருக்கோ அது சொன்னாங்கன்னா அந்த டேட்டா எடுத்து உங்க பயோமெட்ரிக் எடுத்து கொடுப்பாங்க.
இல்லையா இந்த புது ஃபார்ம் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்ப டேட்டா என்ட்ரி பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்கோம், நீங்க அங்க போய் கேட்டீங்களான்னு சொல்லுவாங்க, டேட்டா வந்திருக்கான்னு எடுத்து கொடுப்பாங்க. ஒருவேளை அதையும் மீறி உங்களுக்கு டேட்டா வரலன்னு சொன்னா இப்போ புது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு நீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணி நீங்க அந்த பயோமெட்ரி அங்க எடுக்கலாம். விஜயலட்சுமி சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா பண்ணுங்க. அதே நேரத்தில் கோவையில இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க ராஜேஸ்வரி அப்படிங்கிற நேயர். ராஜேஸ்வரி, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆதார் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அப்ப நாங்க போட்டோ எடுத்து கார்டெல்லாம் வந்துருச்சு. ஆனா அது செல்லாதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. திருப்பி போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுத்து எடுத்தோம். ஆனா வந்து எஸ்எம்எஸ்ல வந்து உங்களுக்கு ஏற்கனவே இஷ்யூ பண்ணியாச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப நாங்க பழசையே கொடுக்கலாம் ஏதாவது ஐடி ப்ரூஃபுக்கு. நீங்க முதல்ல ஆதார் வாங்கியிருக்கிறது யுஐடி மூலமா பேங்க்ல போஸ்ட் ஆபீஸ்ல வாங்கியிருந்தீங்களா, நீங்க செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது நீங்க போட்டோகிராஃப் ஐரிஸ் பிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்கீங்க, அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஆதார் இஷ்யூடுன்னு சொல்லிட்டு அந்த ஆதார் தான் உங்களுக்கு பர்மனெண்டா இருக்கும். அது செல்லாதன்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. அதே ஆதார் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு அவங்களுக்கு வந்து என்பிஆர்ங்கிறது தெரியாது, யுஐடிஏங்கிறது தெரியாது அவங்களுக்கு. ஸோ ஆதார் அட்டைக்காக வந்தாங்க, நாங்க பதிஞ்சவங்க, ஆனா வரல அப்படிங்கறதா இருக்கு. அந்த குழப்பத்தை எப்படி தீர்க்க நினைக்கிறீங்க நேயர்கள்? இல்ல சார், ஆக்சுவலா என்பிஆர் ஆனது நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் ஆனது நாங்க டேட்டா கலெக்ட் பண்ற ஸ்கீமோட நேம். அந்த ஸ்கீம் மூலமா டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கோம். அந்த டேட்டா என்ட்ரி பண்ணி நாங்க பயோமெட்ரிக் எடுத்து முடிச்சக்கு அப்புறம் இந்த டெமோகிராபிக் டேட்டா பயோமெட்ரிக் டேட்டா ரெண்டுமே நாங்க யுஐடிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க டீடூப்ளிகேட் பண்ணுவாங்க. டீடூப்ளிகேட்னா நீங்க சொன்ன மாதிரி 70 கோடி இந்தியாவில் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா ஒரு நீங்க 70 கோடி ஒண்ணு நீங்க உங்களுக்கு ஆதார் நம்பர் வேணும்னா உங்க போட்டோவும் பிங்கர் பிரிண்டும் ஐரிஸும் 70 கோடி போட்டோ நபர்ல அந்த போட்டோ இல்லைன்னு சொன்னாதான் உங்களுக்கு 70 கோடி ஒன்னு ஆதார் நம்பர் இஷ்யூ ஆகும். அந்த டீடூப்ளிகேட் அதுதான் மீனிங். எந்த இடத்துல அவங்களுக்கு ஆதார் இஷ்யூ ஆகலைன்னா அது வரும். அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்ல வாங்கிட்டு இங்க வந்து கொடுத்திருந்தா கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே, தொடர்ந்து பேசலாம். விழுப்புரத்துல இருந்து முத்துராஜா அப்படிங்கிற நேயர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. முத்துராஜா, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஆதார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ரோல் பண்ணேன் சார், அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது தடவை என்ரோல் பண்ண அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மூணாவது தடவை பண்ண ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலா வந்து ஹலோ சொல்லுங்க சார். இதுல வந்து தொலைஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம் முத்துராஜா, தொடர்ந்து கேளுங்க உங்களுடைய கேள்வி. இப்ப வந்து நான் எப்பயும் ஆன்லைன்ல செக் பண்ணும்போது, ஸ்டேட்டஸ்ல செக் பண்ணும்போது எல்லாமே யுவர் ஆதார் இஸ் அண்டர் மேனுவல் செக், ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அப்படின்னு வருது. சோ என்ன ரீசன் சார் இதுக்கு? இல்ல, அதாவது அவங்க ஆன்லைன்ல திருப்பி செக் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி வருதான். ஆமா, சோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். ஆக்சுவலா இங்க உங்க டேட்டா அப்லோட் ஆயிருக்காது. நீங்க பெஸ்ட் என்னன்னா செகண்ட் டைம் நீங்க இன்னொரு வாட்டி எடுத்து பயோமெட்ரிக் எடுத்து கொடுக்கறது பெட்டர். விருதுநகர்ல இருந்து ஆதி மூலம் அப்படிங்கிற ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. ஆதி மூலம், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சார் வேற ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல 7 பேர் எடுத்த சார். 7 பேர்த்துல 6 பேருக்கு ஆதார் அட்டை வந்துச்சு. என்னோட பையனுக்கு மட்டும் வராம இருக்குது. அது வருமா இல்லாட்டி இன்னொன்னு புதுசு எடுக்கணுமா சார்? சார் ஆக்சுவலா எல்லாருக்கும் இஷ்யூ ஆயிருக்கும். உங்களுக்கு பையனுக்கு இஷ்யூ ஆகி ஒருவேளை போஸ்டல் மூலமா மிஸ் ஆயிருக்கலாம். நீங்க அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த இஐடி நம்பர் கொடுத்துட்டு நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணுங்க. ஆதார் ஜெனரேட் ஆயிருக்கான்னா பிரிண்ட் எடுத்துட்டு அது கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ரிஜெக்ட் ஆயிருக்கான்னா செகண்ட் டைம் உங்க பையனுக்கு எடுக்க வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா ஆதிமூலம் சொன்னதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க. இந்த விளக்கமா நம்ம மக்கள் நிறைய விஷயத்த தொலைச்சிருவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தா தொலைஞ்சு போச்சு அப்படின்வாங்க, வீடு ஷூட் பண்ணும்போது காணா போச்சு அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த ஆதார் அட்டை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? ஆதார் அட்டை தொலைஞ்சு உங்களுக்கு ரிசிப்ட் இருக்கும் சார். அந்த ரிசிப்ட்ல இஐடி நம்பர் கொடுத்துட்டு நீங்க பிரிண்ட் திருப்பி செகண்ட் டைம் எடுத்துக்கலாம். சப்போஸ் ரெண்டுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, ரெண்டுமே இல்லன்னு உங்களுக்கு எவிடன்ஸ் என்னது கஷ்டம். உங்களுக்கு வெப்சைட்ல போனோம்னா அந்த இஐடி நம்பர் கொடுத்தாதான் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நம்ம டேட்டா பார்த்து குறிப்பிட்ட நேரத்துல நமக்கு சொல்ல முடியல. இல்ல எதுக்கு கேட்டேன்னா, பாத்துட்டு நேர்கள் ரெண்டுமே தொலைக்காம வச்சிருக்கணும் அப்படிங்கறக்காக அந்த கேள்வி கேட்டேன். சப்போஸ் இல்ல அப்படின்னா கூட அதை பத்திரமா வச்சிருக்கணும். ஒருவேளை ஆதார் கார்டு மிஸ் ஆனா கூட அட்லீஸ்ட் அந்த ரிசிப்ட் இருக்குல்ல சார், அவங்களுக்கு என்ரோல்மெண்ட் பண்ண ரிசிப்ட், அதுல என்ரோல்மெண்ட் நம்பர் ஃபீட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் செகண்ட் கார்டு வாங்கிக்கலாம், டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பட் ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சம் இஷ்யூ பண்றது கஷ்டம் தான். ஓகே, புதுசா ஒருத்தவங்க ஆதார் அட்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னு போகும்போது டாக்குமெண்ட்ஸ், பேசிக்கா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வேணும். அவங்க இந்த இந்திய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றதுக்கோ இல்ல மற்ற டீடைல்ஸ்க்கோ ஒரு ஆதாரம் தேவை இல்லைங்களா? பேசிக்கா என்ன இருந்தால் அங்க ஆதார் அட்டை வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம்?
என்பிஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்கும்போது எந்த ஆதாரம் அட்டாச்மெண்ட்டும் நாங்க வாங்கல. ஓகே, வெறும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு செல்போன் நம்பர் கொடுத்திருக்காங்கன்னா அதை எடுத்து நாங்க டேட்டா ரெடி பண்றோம். பயோமெட்ரிக் போகும்போது தான் இந்த டேட்டா வச்சு தான் நாங்க பயோமெட்ரிக் எடுக்கிறோம். பயோமெட்ரிக் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடிஷனல் இன்ஃபர்மேஷனா ரேஷன் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் கேட்கறமே தவிர இது இருந்தாதான் நாங்க பயோமெட்ரிக் எடுக்கணும்னு சொல்லல. பயோமெட்ரிக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு சம்பந்தம் இல்லை. பயோமெட்ரிக் முடிச்சுட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னா அது ஃபைல் சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு யூஐடிக்கு அனுப்புறோம். ஓகே, ஃபார்ம் மூலமா நீங்க எந்த அட்டாச்மெண்ட்டும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சில ஓட்டர் ஐடியிலே பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற பேரை அவங்க இடத்துல அடிச்சு வந்திருக்கும். நம்ம வரும்போது நம்ம பேரா அப்படி நமக்கே குழப்பம் வந்துருச்சுங்களா, அந்த மாதிரி அதை அடையாளமா காட்டும் போது அந்த இதுல இருக்க பேர் வித்தியாசமா இருக்கு, நம்ம ப்ரூஃப்ல இல்லங்க இந்த பேர் இல்ல இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? அக்செப்ட் பண்ண உங்களுக்கு பயோமெட்ரிக் எடுத்துட்டு முடிச்சு இந்த ஃபைல் சேவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த நபர்னு கேக்குறாங்க ஆபரேட்டர், சார் உங்க பேர் கரெக்டா இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா, அட்ரஸ் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபைல் சேவ் பண்ணுவாங்க. அது சேவ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி கரெக்ஷன் பண்றது ஒரு 92 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போனாதான் திருப்பி கரெக்ட் பண்ண முடியும். அந்த கரெக்ஷன் அந்த ஆபரேட்டர் பண்ண முடியாது, அந்த சூப்பர்வைசர் தான் பண்ண முடியும். அதனால நீங்க ஒரு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, சோ இப்ப பாத்துருக்க நேரில் நிறைய பேருக்கு லைன் ட்ரை பண்ணிருப்பாங்க, சிலவங்க கிடைச்சிருக்காது. அந்த பட்சத்துல ஆதார் அட்டை சம்பந்தப்பட்ட ஒரு சில சந்தேகங்களுக்கோ இல்ல புகார்களுக்கோ ஏதாவது எண் ஏதாவது நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களா? அது சம்பந்தப்பட்ட டீடைல் கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கறது, எப்போ? ஏதாவது எங்க ஆபீஸ் பொறுத்தவரை லேண்ட்லைன் நம்பர் கொடுத்திருக்கோம் சார், 24911992 1992 24911992 24912993. ஓகே, நேயர்கள் கவனிச்சுக்கோங்க. 0442211992 அப்படிங்கிற எண்ணும் 24912993 இந்த எண்ணும் இருக்கு. இப்போ லிங்கேஷ் அப்படிங்கிறவங்க நாமக்கல் விக்னேஷ் நேயர் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. விக்னேஷ், உங்களுடைய கேள்வி என்ன சார்கிட்ட கேளுங்க. சார், முதல்ல நாங்க ஒரு பிரைவேட் சென்டர்ல ஆதார் பதிவு பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் இந்த தனியா இந்த வார்ட்ல எல்லாம் எடுக்கிறதுனால தனியா இன்னொரு தாட்டியும் என்ரோல் பண்ணோம். அதுக்கப்புறம் 3 பேருக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என் தம்பி இது மட்டும் வந்துருச்சு. ஆனா முதல்ல எடுக்கும் போது நாங்க 3 பேர் தான் பண்ணணும், அப்பாவும் அம்மாவும் நானுங்க. அப்ப தம்பியை பதிவு பண்ணீங்க. மறுபடியும் 2வது தாட்டி 4 பேரும் பதிவு பண்ணா தம்பி இது மட்டும் வந்துருச்சு, எங்களுக்கு வரல. இப்ப அதுக்கு என்னங்க பண்ணலாம்? பழசம் இருக்குது எங்க கிட்ட. யாராருக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கோ அவங்க திருப்பி நீங்க அந்த பயோமெட்ரிக் சென்டருக்கு போய் நீங்க இன்னொரு வாட்டி போட்டோகிராஃபி கொடுக்கணும் சார். போட்டோகிராஃப் அந்த மூணுமே கொடுக்கணும். ஓகே, சோ இது மூணுமே யாருக்கு மிஸ் ஆயிருக்கோ அவங்க மீண்டும் போய் ஒரு தடவை அப்ளை பண்ணி கொடுக்கணும். அதுக்கு சைடுல ரெஃபரன்ஸ்க்கு இது மாதிரி ஃபேமிலிக்கு இந்த வந்திருக்குங்கிறதையும் காட்டி குடும்பத்துல யாருக்கு ரிசிப்ட் இருக்கோ அந்த ரிசிப்ட் எடுத்துக்காது அந்த டேட்டா ரிட்ரீவ் பண்ணிட்டு அந்த டேட்டா மூலமா அவங்களும் பயோமெட்ரிக் எடுப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இருக்கிறவங்க இதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு பார்ப்பாங்க. கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு நாள் வேலை கிட்டத்தட்ட ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் டே வேலை போயிரும்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த அளவுக்கு அவங்க வேலையை விட்டுட்டு அவங்களுடைய ஒரு நாள் கூலியை விட்டுட்டு போய் பண்ணும்போது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி சொன்னாதான் அது மக்களுக்கு போய் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர் வரும். அதுக்காக தான் கேட்கிறேன். அதுதான் சார். இப்ப ஆக்சுவலா நாங்க ஒரு வீட்டுக்கு போய் நாங்க எடுக்க முடியாது. ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோ, பிரிண்டர் எடுத்துக்கிட்டு, மானிட்டர் 2 எடுத்துக்கிட்டு, ஐரிஸ், பிங்கர் பிரிண்ட் எல்லாம் மிஷின் எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போக முடியாது. அதனால அந்த கிராமத்துல ஒரு முகாம் வச்சுட்டு அங்கே நாங்க ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கூட இருக்கிறோம். அங்க அவங்க பப்ளிக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டவுன் பொறுத்தவரை இங்க யூனிட் ஆபீஸ் இருக்கு, ஜோன் ஆபீஸ்ல அவங்க போய் எடுத்துக்கலாம் சார். ஆனா வீட்டுக்கு வருவாங்க, பிளாட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது கஷ்டமான. கண்டிப்பா. திருவள்ளூர்ல சத்யநாராயணன் அப்படிங்கிற நேரம் நினைஞ்சிருக்காங்க. சத்யநாராயணன், உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க சார். சத்யநாராயணன், உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் சார்? வணக்கம் சார். ஆக்சுவலா 2011ல எங்க ஃபேமிலில எல்லாமே நாங்க எடுத்தோம். அதுல எங்க ஃபாதருக்கு மட்டும் வரலைங்க சார் ஆதார் கார்டு. அந்த ரிசிப்ட் வச்சு நாங்க இங்க கேட்க சொன்னாங்க, பஞ்சாயத்துல ஆன்லைன்ல பண்ணோம், வரோன்றாங்க. இது வரைக்கும் வரலைங்க சார். அதுக்கப்புறம் செகண்ட் திரும்பவும் நெக்ஸ்ட் எடுத்தாங்க, ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு எடுத்தாங்க. அதுல எங்க ஃபேமிலி மட்டும் நாங்க எடுத்தோம். அதுல எனக்கு டாக்டருக்கும் மட்டும்தான் வந்திருக்கு, மீதி எங்க ஃபேமிலில 3 பேருக்கு வரலைங்க சார். நீங்க அந்த வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு ஆல்ரெடி ஆதார் ஜெனரேட் ஆயிருக்கான்னா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லன்னா ரிஜெக்ட் ஆயிருக்கான்னா செகண்ட் டைம் பயோமெட்ரிக் எடுக்க வேண்டியதா இருக்கும். உங்க ஃபாதருக்கு வராதது காரணம் உங்களுக்கு பிங்கர் பிரிண்ட்ல கொஞ்சம் இம்ப்ரெஷன் கம்மியா இருக்கிறதுனால ஒரு சிங்கிள் டைம்ல எடுத்துட்டு அவங்க டிடிபிளேட் பண்ணும்போது ட்ரபிள் ஆயிருக்கும். அதனால இன்னொரு வாட்டி எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா வரும். நேருடைய கேள்விக்கு ஒவ்வொருவரும் பதில் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அந்த பதில்
ஆதார் அட்டையினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துற மாதிரி விளக்குற மாதிரி இருந்தது சார். இப்போ ஆதார் அட்டை வாங்குறதுக்கு மக்கள் எல்லாமே தனியா முயற்சி பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்கள் வாங்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டையை பொறுத்த வரைக்கும் சார் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியமான அந்த ஐடி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃபோ இல்ல ஐடி ப்ரூஃபோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஃபார்ம் அப்ளை பண்றதுக்கு நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. எந்த ப்ரூஃபும் இல்லாம நீங்க டைரக்டா போய் ஃபார்ம் வாங்கலாம் அப்படிங்கறது ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடற்கூறு அது பதிய போகும்போது மட்டுமே உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்திய குடிமக்களுடைய ஒரு 12 இலக்க அடையாள எண் வழங்கிய ஒரு அட்டையை உங்களுக்கு வழங்கப்படும். அதனுடைய முக்கியத்துவம் தற்போது இல்லை அப்படின்னாலும் சார் சொன்னது போல ஃபியூச்சர்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு உண்டான ஒரு அடையாள அட்டையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது பற்றிய முழு விழிப்புணர்வை குறிப்பா அந்த ஆதார் அட்டையினுடைய ஒரு முழு விழிப்புணர்வு ஏற்படுத்திய திரு கிருஷ்ணா அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளதலுடன் மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.